நீங்களெல்லாம் கனமான பாத்திரங்கள். ನೀವೆಲ್ಲ ಘನವುಳ್ಳ எல்லாம் ಪಾತ್ರೆಗಳು. சொல்லுங்க, நான் கனமான பாத்திரம்னு ಎಲ್ಲರೂ சொல்லுங்க. ಹೇಳಿ ನಾನು ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಗಳು. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது இங்க எல்லாம் பார்த்து கலர் தண்ணி எல்லாம் பாஸ்டர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ಈ ಪಾಸ್ಟರ್ ಬಣ್ಣ ಬಣ್ಣವಾದ ನೀರನ್ನು ತಂದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ரொம்ப சூடா இருக்கிறனால ತುಂಬಾ ಬಿಸಿಯಾಗಿರುವ ಕಾರಣ அப்பப்ப எல்லாருடைய வாயிலையும் ஊற்றுவார் போல அப்படியெல்லாம் நினைத்துக் கொள்ளாதீங்க. ಆಗಾಗ ಎಲ್ಲರ ಬಾಯಲ್ಲೂ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಅನ್ನೋ அப்ப பிரசவம் முடிஞ்சோன்னு எடுத்து வச்சிருங்கப்பா, ஏதோ கலர் தண்ணி நினைச்சு குடிச்சிட போறாங்க. ಪ್ರಸಂಗ ಮುಗಿದ ನಂತರ ಇದನ್ನು ತೆಗೆದಿಡಿ. இப்ப நான் சொன்ன பிறகுதான் நிறைய பேர் பாக்குறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சொல்லுங்க, நான் வந்து கனத்துக்குரிய பாத்திரம்னு சொல்லுங்க. ನಾನು ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎಂದು ಹೇಳಿ. சொல்லுங்க, நான் கனமான பாத்திரம்னு ನಾನು சொல்லுங்க. ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎಂದು ஆனா ಹೇಳಿ. வார்த்தை இப்படி சொல்லுது. ಅದೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿ திருப்புங்க ಹೇಳುತ್ತದೆ. ராஜா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 ತಿಮೋಥೆಯನಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்தை கன்னடத்துல வாசிங்க. 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். 2 ತಿಮೋಥೆಯನಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆಗಳಲ್ಲದೆ ಮರದ ಪಾತ್ರೆಗಳು ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಗಳು ಇರುತ್ತವೆ. ಅವುಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಉತ್ತಮವಾದ ಬಳಕೆಗೂ ಕೆಲವು ಹೀನವಾದ ಬಳಕೆಗೂ ಬರುತ್ತವೆ. மறுபடியும் வாசிங்க. இத வாசிங்க. ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. டிவில போட்டு வசனத்தை பாருங்க. ಟಿವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿರೋ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆಗಳಲ್ಲದೆ ಮರದ ಪಾತ್ರೆಗಳು ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಗಳು ಇರುತ್ತವೆ. இப்ப நீங்க சொல்லுங்க, ದೊಡ್ಡ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ? ದೊಡ್ಡ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ ಹೇಳಿ? பெரிய வீடு எங்க இருக்கு? ಇಲ್ಲಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಇದೆ ಪಾಸ್ಟರ್. பெங்களூர்ல இருக்கு பாஸ்டர். சரி, ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಿದಾರೆப்பா? ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ பெரிய வீட்ல யார் இருக்காங்க? ಅವಾಗ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು ಇದ್ರು ಪಾಸ್ಟರ್. ಅವಾಗ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು ಇದ್ರು. அப்போ ರಾಜ್ಕುಮಾರ್. ಇವಾಗ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಅವರು ಇದ್ದಾರೆ ಪಾಸ್ಟರ್. இப்போ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ இருக்காங்க. ಅದಾ ದೊಡ್ಡ ಮನೆ? ஆமாவா? எல்லிப்பா ದೊಡ್ಡ ಮನೆ? ದೊಡ್ಡ ಮನೆ ಎಲ್ಲಿದೆப்பா? வார்த்தை சொல்லுது. ವಾಕ್ಯವು ஒரு ಹೇಳುತ್ತದೆ, பெரிய வீட்டுல ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ பொன்னும் வெள்ளியும் ಬಂಗಾರವು ಮಣ್ಣು வேற என்ன மரமுமான பாத்திரங்கள் இருக்குதா? ಮರದಾದ ಪಾತ್ರೆಗಳು ಇದೆ ಎಂದು மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ஒரு பெரிய ஒரு வீட்டுல ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ பொன் பாத்திரம், ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆ, வெள்ளி பாத்திரம், வெள்ளிಯ ಪಾತ್ರೆ, மண் பாத்திரம், ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆ, மரத்துக்குரிய ಪಾತ್ರೆಗಳು ಇದೆಯಂತೆ. இந்த பாத்திரங்கள்ல ಈ ಪಾತ್ರೆಗಳೆಲ್ಲವೂ சிலது கனத்துக்குரியது, சிலது கனவீனத்துக்குரியதா? ಕೆಲವು ಘನವುಳ್ಳದ್ದು, ಕೆಲವು ಘನಹೀನತೆ ಉಳ್ಳದ್ದಾಗಿದೆ. நான் கேக்குறேன், ನಿಮ್ಮ ಬಳಿ ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ, பாத்திரங்கள் இருக்குதா அந்த வீட்டுக்குள்ள? ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪಾತ್ರೆಗಳಿದೆಯಂತೆ? என்னென்ன பாத்திரங்கள்? ಏನೇನು ಪಾತ್ರೆಗಳು சொல்லுங்க. முதல்ல இருந்து ஆரம்பிங்க. ஏதோ தங்கமே விருப்பம் இல்லாத மாதிரி அதை கடைசியா சொல்றீங்க. சொல்லுங்க. தங்க பாத்திரம், தங்கம், ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆ, வெள்ளி பாத்திரம், மரத பாத்திரம், மண்ணின் பாத்திரம், ஒரு 4 வெரைட்டி, 4 விதமான பாத்திரங்கள் ஒரு பெரிய வீட்டுல இருக்குதாம். ಒಂದು 4 ವಿಧವಾದ ಪಾತ್ರೆಗಳು ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ. இதுல சிலது கனத்துக்குரியதாம், சிலது கனவீனத்துக்குரியதாம். ಕೆಲವು ಗೌರವಕ್ಕುಳ್ಳದ್ದು, ಕೆಲವು ಅಗೌರವಕ್ಕುಳ್ಳದ್ದು. சரி, உங்களுக்கு நான் கேக்குறேன், இந்த 4 பாத்திரங்கள்ல எது கனத்துக்குரிய பாத்திரம் சொல்லுங்க. ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇನೆ, ಇದರಲ್ಲಿ ಯಾವುದು ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಗಳು? வேற என்ன பாஸ்டர்? ಬೇರೇನು ಪಾಸ್ಟರ್? வேறேನು பாஸ்டர்? ಬೇರೇನು ಪಾಸ್ಟರ್? ಎಲ್ಲ தங்கத்துக்குரிய பாத்திரங்கள் தான், கனத்துக்குரிய பாத்திரம். கேள்வி கேட்க வேண்டுமா? ಇದೆಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬೇಕಾ? இதனுடைய சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலே சொல்லுமே பாஸ்டர். ನನ್ನ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಕೇಳಿದರೆ ಹೇಳುತ್ತಾರೆ. கனத்துக்குரிய பாத்திரம் எதுன்னு சொல்லுங்க. இந்த 4 பாத்திரம். ಗೌರವದ ಪಾತ್ರೆ ಈ 4ರಲ್ಲಿ ಯಾವುದು ಹೇಳಿ? பிடிக்காதவர் போலலாம் நடிக்கலாம் கூடாது. சொல்லுங்க வாயில. ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ. ஆசைப்படுறதே இல்ல. தங்கம் 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 வேணுமே, தங்கம் ಬಂಗಾರ ಬೇಕಲ್ಲ. தங்க பாத்திரமா, வெள்ளியா, மரமா? இப்ப உங்க கண்ணு முன்னாடி இந்த 4 நான் வைக்கிறேன்னு வைங்க. ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಈ 4 ಪಾತ್ರೆಯನ್ನು ನಾನು ಇಡುತ್ತೇನೆ. 1 கிலோ தங்கம், 1 ಕಿಲೋ ಬಂಗಾರ, 1 கிலೋ வெள்ளி, 1 ಕೆಜಿ ಬೆಳ್ಳಿ, 1 கிலோ மண்ணு, 1 ಕೆಜಿ ಮಣ್ಣು, 1 கிலೋ மரம், 1 ಕೆಜಿ மர வச்சிட்டு நீ எடுத்துட்டு போ அப்படினா எதை வந்து எடுப்பீங்க? 4 ಇಟ್ಟು ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು ಎಂದರೆ ಯಾವುದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? பக்கத்துல யாரிದ್ದಾರೆ? யாரிಲ್ಲ. அது வரைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய சகோதரி அல்லவா இவள், அப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்த வாய். அதுவரைಗೂ ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಸಹೋದರಿ ತಾನೇ ಇವಳು ಎಂದು கால் எடுத்து வைக்கிறேன். அதுக்குள்ள நாம போயிடலாம். பாஞ்சு வருவீங்களா, வர மாட்டீங்களா? ಅವಳು ಕಾಲಿಡುತ್ತಾಳೆ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ಹೋಗಬೇಕೆಂದು தங்கத்துக்கு விருப்பப்படலையாங்க நீங்க? ஆசைப்படுங்க. ஆசைப்படி. வெள்ளியும் பொன்னும் அவருடையதான். வெள்ளியும் ಬಂಗಾರವು ಅವರದಂತೆ. வார்த்தை சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் உலகத்துக்குடையது. அப்படி வசனம் சொல்லுதா? வெள்ளியும் ಬಂಗಾರವು ಲೋಕದೆಂದು ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಿದೆ. வெள்ளியும் பொன்னும் ஆண்டவருடையதான். வெள்ளியும் ಬಂಗಾರವು ದೇವರದೆಂದು ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಿದೆ. வெள்ளியும் பொன்னை உங்களுக்கு கொடுக்கிறது யாருங்க? வெள்ளியும் ಬಂಗಾರವು ನಿಮಗೆ ಕೊಡುವುದು ಯಾರು?
கர்த்தர். ದೇವರು. அதனால ஆசைப்படலாம், ஆசைப்படுறதுல எந்த தவறுமே கிடையாது. ಆಸೆ ಪಡುವುದರಲ್ಲಿ ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. ஆண்டவரே பெரிய பெரிய தங்கத்தோட நான் போடணும். ஆமென் சொல்லுங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬಂಗಾರದ ಓಲೆಗಳನ್ನು ಹಾಕಬೇಕು. மறுபடியும் தயவு செஞ்சு நடிக்காதீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியும். எல்லாம் தங்கத்துக்கு ஆசைப்படுறவங்க நமக்கு தெரியும். எல்லாரும் ಬಂಗಾರಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುವವರು அப்படியே எல்லாவற்றையும் துறந்த துறவி மாதிரி எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. லோன் போட்டு நீங்க தங்கம் வாங்குற மேட்டர்லாம் நமக்கு தெரியும் ராஜாத்தி. ಲೋನ್ ಅನ್ನು ಹಾಕಿ ಬಂಗಾರವನ್ನು ಖರೀದಿ ಮಾಡುವುದು ಕೂಡ ನನಗೆ ಗೊತ್ತು. சீட்டு போட்டு சீட்டு வந்தோன்னு மொத எடுத்துக்கிட்டு எங்க ஓடுறேன்னு தெரியும். லலிதா ஜுவல்லரி அந்த மொட்டத்தில் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட ஓடுவீங்க, நமக்கு தெரியும். ಚೀಟಿ ಹಾಕಿದ ಮೊದಲಾಗಿ ಲಲಿತಾ ಜ್ಯುವೆಲ್ಲರ್ಸ್ ಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ಆಸೆಪಡುங்க, பெரிய தோடு போடணும், ಆಸೆ ಪಡಬೇಕು, ದೊಡ್ಡ செயின் போடணும், ದೊಡ್ಡ ಚೈನ್ ಅನ್ನು ಹಾಕಬೇಕು. இப்ப இவங்கள பார்த்து பேசினால பெண்கள் நம்மளை விட இவர்கள் தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. ನಾನು ಇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವುದು ಗಂಡಸರಿಗಿಂತ ಹೆಂಗಸರು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. அதனால எது கனத்துக்குரிய பாத்திரம் அப்படின்னா நாங்கள் முதல்ல வைப்பது தங்கம், தங்க பாத்திரம் தான் கனம். ಯಾವುದು ಘನವುಳ್ಳದು ಕಾರ್ಯವೆಂದರೆ ಮೊದಲಾಗಿ ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆಯನ್ನು ಇಡುತ್ತೇವೆ, அதுக்கு வெள்ளி பாத்திரத்தை வைப்போம், ಅದ ನಂತರ ಬೆಳ್ಳಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ಇಡುತ್ತೇವೆ, அதுக்கு எதை வைப்போம், மண்ணோ மரமோ, அது எது விளக்குடையோ அதை வைப்போம். ಅದಕ್ಕೆ ನಂತರವಾಗಿ ಯಾವುದು ಬೆಲೆ ಹೆಚ್ಚೋ ಮಣ್ಣೋ ಮರವನ್ನು ಇಡುತ್ತೇವೆ. ஆக எது இதுல கனமுள்ள பாத்திரம், எது கனவீனத்துக்குரிய பாத்திரம் எதுன்னு வார்த்தை எங்களுக்கு சொல்லல. ಇದರಲ್ಲಿ ಘನವುಳ್ಳದಕ್ಕೆ ಯಾವುದು, ಘನಹೀನತೆ ಉಳ್ಳದು ಯಾವುದು ಎಂದು ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. என்ன சொல்லுதுன்னா, ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ இதுல ಅಂದರೆ கொஞ்ச பாத்திரம் கனமான பாத்திரம், கொஞ்ச பாத்திரம் கனவீனமான பாத்திரம். ಇದರಲ್ಲಿ ಕೆಲವು ಪಾತ್ರೆಯು ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯು, ಕೆಲವು ಪಾತ್ರೆಯು ಘನಹೀನ ಉಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎಂದು நான் சொல்லி கொடுக்க போறேன். எது இதுல கனமான பாத்திரம்னு தான் உங்களுக்கு நான் சொல்லி ನಾನು ಇದರಲ್ಲಿ ಯಾವುದು ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎಂದು ನಾನು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲಿದ್ದೇನೆ. ஆயத்தமா இருக்கீங்களா? ಆಯತವಾಗಿದ್ದೀರಾ? ஆகவே இந்த தங்க பாத்திரம் தான் கனமான பாத்திரம் என்கிற உங்களுடைய சிந்தனைகளை எடுத்து போட்டுருங்க. ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆಗಳೇ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎನ್ನುವ ಯೋಚನೆಗಳನ್ನು ತೆಗೆದು அது தங்க பாத்திரமோ மண்ணு பாத்திரமோ, ಅದು ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆಯೋ ಮಣ್ಣಿನ அது ಪಾತ್ರೆಯೋ, வெள்ளி பாத்திரமோ மரத்துக்குரிய ಅದು பாத்திரம். ಬೆಳ್ಳಿ ಪಾತ್ರೆಯೋ ಮರದ ಪಾತ್ರೆಯೋ, செய்தி முடிந்த பிறகு தெரியும் எது கனத்துக்குரிய பாத்திரம். ವಾಕ್ಯವು ಮುಗಿದ ನಂತರ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಯಾವುದು ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎಂದು. ஆமென். என்ன ஒரு சந்தோஷமான காரியம் அப்படின்னா, ಇಲ್ಲಿ ಸಂತೋಷದ ಕಾರ್ಯವು ಏನೆಂದರೆ கனமான பாத்திரமா இருக்கட்டும், கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருக்கட்டும், ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಲಿ ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಲಿ எல்லாம் எங்க இருக்குதா? ಎಲ್ಲ ಎಲ್ಲಿದೆ ಅಂತೆ? எல்லாம் சொல்லுங்க. ದೊಡ್ಡ ಮನೆ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ இல்ல ஆச்சை ಇದೆಯಾ? பெரிய வீட்ல உள்ள இருக்கா இல்ல வெளியே இல்ல வார்த்தை இப்படி சொல்லுதா, ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ கனமான பாத்திரங்கள் இருந்தது, ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಗಳು ಇತ್ತು. அந்த பெரிய வீட்டுக்கு வெளியே கனவீனமான ಆ பாத்திரங்கள் ದೊಡ್ಡ இருந்தது. ಮನೆಯ ಆಚೆಯಲ್ಲಿ ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಗಳು ಇತ್ತು. அப்படி சொல்லுதாங்க. ಆ ರೀತಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಿದೆ. கனமான பாத்திரமோ கனவீனமான பாத்திரமோ ரெண்ட பாத்திரமும் தெய்வத்துடைய வீட்டுக்குள்ளதான் இருக்குதா. ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯು ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎರಡು ಪಾತ್ರೆಗಳು ದೇವರ ಮನೆಯಲ್ಲೇ ಇತ್ತು. இப்ப சொல்லுங்க, ದೊಡ್ಡ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ? இப்ப சொல்லுங்க, பெரிய வீடு எங்க இருக்கு? சொல்லுங்க, ದೊಡ್ಡ ಮನೆ ಎದುப்பா? ஆண்டவர் வாழ்கிறதுதான் ದೊಡ್ಡ ಮನೆ. ದೇವರು ಜೀವಿಸುತ್ತಿರುವುದೇ ದೊಡ್ಡ ಮನೆಯು ಆಗಿದೆ. ದೊಡ್ಡவர் ಎಲ್ಲಿದ್ದಾரோ அதுதான் ದೊಡ್ಡ ಮನೆ. அப்படிதானேங்க? பெரியவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் பெரிய வீடு. எங்களுடைய பெரியவர் தான் ஆண்டவர், அவர் வாழுகிற வீடு தான் பெரிய வீடு. ನನ್ನ ದೇವರೇ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ, ಅವರು ಜೀವಿಸುವ ಮನೆಯೇ ದೊಡ್ಡ ಮನೆಯೂ ಆಗಿದೆ. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ கனமான பாத்திரமும் கனவீனத்துக்குரிய ரெண்டு பாத்திரமும் வீட்டுக்குள்ள இருக்குதான். ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರವು ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎರಡೂ ಅದೇ ಮನೆಯಲ್ಲಿ சரி, உங்ககிட்ட நான் ரெண்டு கேள்வி கேட்கிறேன். ನಿಮ್ಮ ಬಳಿ ಎರಡು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள வாழணும்னு விரும்புறீங்களா? விரும்புறவங்க கரங்களை உயர்த்துங்கப்பா. ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕೆನ್ನುವರು கரங்களை உயர்த்தினவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மத்தவங்கள விரட்டி விட்டுருங்க வெளியே. ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿದವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದವರೇ, மிக்கவரும் ஆச்சை கழிசி தேவர், ಬೇರೆಯವರನ್ನು ಆಚೆ ಓಡಿಸಿದವರೇ. கழிசி இல்ல, விரட்டுறதுக்கு என்ன சொல்றது? ஒடிசி தேவர். ஐயா வயத்த சொன்னா வயத்து, மத்ததுக்கெல்லாம் அங்கெல்லாம் போய் அடிப்ப விசிலு தியேட்டர்ல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. பெரிய வீட்டுக்குள்ள வாழணும்னு விரும்புறவங்க, ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು ಅನ್ನುವರು ஆண்டவர் ஸ்தோத்திரம் வாழுங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அடுத்த கேள்வி, ಇನ್ನೊಂದು நீங்க ಪ್ರಶ್ನೆ, கனமான பாத்திரமா வாழணுமா இல்ல கனவீனத்துக்குரிய ನೀವು பாத்திரமா? ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಆಗಿರಬೇಕಾ ಇಲ್ಲ ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಆಗಿರಬೇಕಾ? இன்னைக்கு செய்தி வெரி சிம்பிள்ங்க. ಇವತ್ತು ತುಂಬಾ ಸಾಧಾರಣವಾದ ಪ್ರಶ್ನೆ. நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நான் சொல்ல போறது உங்களுடைய மனசுல வந்து ಇದನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರೆ ನಾನು ಹೇಳುವ ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ பெரிய ಇರುತ್ತದೆ. வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள பரலோகத்துல வாழணும்னு நீங்க விரும்புறீங்க, நல்லது. ದೊಡ್ಡ ಮನೆ ದೇವರ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ಒಳ್ಳೆಯದು. ஆண்டவர் கிட்ட வாழணும்னு விரும்புறீங்க, நல்லது. ದೇವರ ಬಳಿ ಜೀವಿಸಬೇಕು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ಒಳ್ಳೆಯದು. பிரச்சனை என்ன? ಇದರಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ நீ ಏನು? கனமான பாத்திரமா வாழ்றியா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா ನೀವು வாழ்றியா? ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೀಯಾ ಇಲ್ಲ ಘನಹೀನತೆ ಉಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಿ நீங்க ಜೀವಿಸುತ್ತೀಯಾ? வாழ்றீங்க, உலகத்துலதான் வாழ்றீங்க. ನೀವು ಲೋಕದಲ್ಲೇ உங்களுடைய ಜೀವಿಸುತ್ತೀರಾ, உறவினருடைய கண்களுக்கு முன்பதாக தான் வாழ்றீங்க. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ, அவமானப்பட்டு வாழ்றீங்களா, மான மரியாதையோட வாழ்றீங்களான்ற ஒரு மேட்டர் இருக்குதானேப்பா. ಅವಮಾನದಿಂದ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಗೌರವದಿಂದ ಜೀವಿಸುತ್ತೀರಾ
ಜೀವಿಸುತ್ತೀರಿ ಅಂತ ಒಂದು ವಿಷಯ அப்ப நாங்க வாழ்றது முக்கியம் இல்ல, ನಾವು ಜೀವಿಸುವುದು நாங்க ಮುಖ್ಯವಲ್ಲ, எப்படி வாழ்றோம்ன்றதுதான் முக்கியம். ನಾವು ಏಕೆ ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಅನ್ನೋದು பெரிய ಮುಖ್ಯ. வீட்டுக்குள்ள இருக்கிறோம் சந்தோஷம், ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ ಸಂತೋಷ, ஆனா தெய்வத்துடைய கனமான பாத்திரமா இருக்கிறோமா கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறோம்? ದೇವರ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದೇವೆ ಇಲ್ಲ ಘನಹೀನತೆ ಉಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದೇವೆ? எப்பயுமே கனமான பாத்திரத்தை தான் கொஞ்சம் நாங்க பக்கத்துல வச்சுக்குவோம், அப்படிதானே? ಯಾವಾಗಲೂ ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எங்க மண்ணு மரத்தை பதுக்கணுங்க யாராவது இருக்கீங்களா? ಮಣ್ಣು ಮರವನ್ನು ಅವಿತಿಟ್ಟುಕೊಂಡವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? பதுக்கணுங்க. ಅದನ್ನು ಅವಿಸಿಟ್ಟುಕೊಂಡವರು, தங்கத்தை பதுக்கணுங்க யாராவது இருக்கீங்களா? ಬಂಗಾರದನ್ನು ಅವಿತಿಟ್ಟವರು பதுக்கவே இல்லையாங்க. ಅದು ಯಾರು ಅವಿತಿಟ್ಟಿಲ್ಲ. பதுக்கிறது என்றால் ஒளித்து வைப்பது. ಅದನ್ನು ಅವಿಚಿಡುವುದು. என்னுடைய வீட்டுக்காரருக்கு தெரியாமல் ஒளித்து வைப்பது, ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇಡುವುದು, என்னுடைய சொந்தக்காரனுக்கு தெரியாம ஒளித்து ನನ್ನ வைப்பது. ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇಡುವುದು. அவனுக்கு தெரிந்தால் அவன் கேட்பானே, ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾದರೆ ಅವನು ಕೇಳುತ್ತಾನಲ್ಲ. அதனால 4-5 வெரைட்டி தோடு இருந்தாலும் ஒரே தோட போடுறது. 4-5 ವೆರೈಟಿ ತೋಡಿದ್ದರು ಒಂದೇ ಕಿವಿ ಒಲೆ. என்னுடைய தமிழ் இதுக்கு பேர் தான் பதுக்கிறது, அமுக்கிறது, பதுக்கிறதுங்க. ಕೇಳೇ ಅವಿಸಿಡುವುದು. இப்ப புரியுது அர்த்தம் ஆயிட்டா? பதுக்கிறது ಅವಿಸಿಡುವುದು ಅರ್ಥವಾಯ್ತಾ? அப்ப எதங்க நாங்க பதுக்குவோம்? ಯಾವುದನ್ನು ಅವಿಸಿಡುತ್ತೇವೆ? உங்களுக்கே தெரியுது இல்ல, ನಿಮಗೆ ಗೊತ್ತು ತಾನೆ? எது கனமா இருக்கோ அதை தான் நம்ம பக்கத்துல வச்சுக்குவோம், ஒளிச்சு வச்சுக்குவோம், பத்திரமா வச்சுக்குவோம். ಯಾವುದು ಘನ ಉಳ್ಳದಾಗಿದೆಯೋ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅವಿತಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கனம் இல்லாததும் வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ಘನವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ ಕೂಡ ಮನೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. அவ்வளவு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ಅಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இப்ப சொல்லுங்க, மணல் மூட்டை வீட்டுக்குள்ள இருக்குமா, மணல் மூட்டை வீட்டுக்கு வெளியே இருக்குமா? ಮಣ್ಣಿನ ಮೂಟೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದಾ ಇಲ್ಲ ಮಣ್ಣಿನ ಮೂಟೆ ಆಚೆ காசு ಇರುತ್ತದಾ? கொடுத்து வாங்கிய மணல் அல்லவா கூட நடு வீட்டுல கொட்டிக்குவீங்களா? ಅಯ್ಯೋ, ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಖರೀದಿ ಮಾಡಿದ ಮಣ್ಣಲ್ಲವೇ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತೀರಾ? சொல்லுங்க இல்ல. ஆனால் காசு கொடுத்து வாங்கிய தங்கம் அல்லவா? ಆದ್ರೆ ಕಾಸು ಕೊಟ್ಟು ಖರೀದಿ ಮಾಡಿದ அந்த ಬಂಗಾರವಲ್ಲ. கபடுக்குள்ள உங்களை புரிஞ்சவன், அறிஞ்சவன், தெரிஞ்சவன் தான் கபடு பீரோ ரெடி பண்றான்ப்பா. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವವನೇ ಕಬೋರ್ಡ್ ಅನ್ನು ತಯಾರು ಮಾಡುತ್ತಾನೆ. ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿರುವವனே, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿರುವವನು. அர்த்தம் ஆயிட்டா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಯ್ತಾ? பெண்கள் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். உங்களை நல்லா அறிஞ்சு புரிஞ்சவன் தான் அலுமாரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುವವರೇ ಕಬೋರ್ಡ್ ಅನ್ನು நமக்கே தெரியாத உள்ளுக்கெல்லாம் ரூட் இருக்குதுங்க. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಳಗೆ ರೂಟ್ ಎಲ್ಲ ಇದೆ. இப்படி திறந்தோன்னா நம்ம நினைச்சுக்கோ ஒண்ணு அப்படின்னு. ಈಗ ತೆರೆದ ತಕ್ಷಣ ಒಂದು ಎಂದು ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மேலையும் ஓட்டை இருக்கு, கீழையும் ஓட்டை இருக்கு. ಮೇಲೂ ತೂತಿದೆ, ಕೆಳಗೂ ತೂತಿದೆ. அந்த ஓட்டைக்குள்ள கைய போட்டோம்னா ತೂತಿನಲ್ಲಿ ಕೈ ಹಾಕಿದರೆ எதுவுமே இல்லாத மைதா இருக்கும். ಏನೂ ಇಲ್ಲದೆ ರೀತಿ ಇರುತ್ತೆ. ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அங்க உள்ளுக்கு ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டப்பா. ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಹೋಗಿ ಲೆಫ್ಟ್ ತೆಗೆದು ರೈಟ್ ತೆಗೆದು ஏன் சொல்றோம்னா கனமானதை நாங்க கொஞ்சம் பத்திரப்படுத்திக்குவோங்க. ಘನವುಳ್ಳ ಕಾರ್ಯವನ್ನು ಭದ್ರವಾಗಿ ஆக ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கனமோ கனவீனமானதோ தெய்வத்துடைய வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ಘನವು ಘನವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವು ದೇವರ ಮನೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತದೆ. பட் எது இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? கனவீனத்துக்குரிய பாத்திரம் தான் முக்கியத்துவமா இருக்கும். ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯತ್ವವಾಗಿದ್ದು ಘನವುಳ್ಳ கனமான பாத்திரம் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರವೇ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. So, அடுத்த வசனம் என்ன சொல்றதா வாசி முடிச்சிருங்க. ನಂತರದ ವಾಕ್ಯವು ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ ಎಂದರೆ, ಈಗಿನನಾಗಿ ಒಬ್ಬನು ಹೀನ ನಡೆತೆಯುಳ್ಳವರ ಸಹವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಅವನು ಉತ್ತಮವಾದ ಬಳಕೆಗೆ ಯೋಗ್ಯನಾಗಿರುವನು. ಅವನು ದೇವರ ಸೇವೆಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿತನಾಗಿಯೂ ಯಜಮಾನನಿಗೆ ಉಪಯುಕ್ತನಾಗಿಯೂ ಸಕಲ ಸತ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿಯೂ ಇರುವನು. நான் தமிழ வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமானா இருப்பானா. இப்ப இதுதான் அந்த பாத்திரம்னு வச்சுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, ಇದೇ ಆ ಪಾತ್ರೆ ಎಂದು இப்ப ಅಂದುಕೊಳ್ಳಿ. இந்த பாத்திரம் எதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கான்? ಈ ಪಾತ್ರೆಯು ಯಾವುದಕ್ಕೆ ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? எஜமானனுக்காக ஆயத்தப்பட்ட பாத்திரமாம் இந்த பாத்திரம். ಯಜಮಾನನಿಗೆ ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಪಾತ್ರೆ ಅಂತ. எஜமானனுக்காக எதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கான்? ಯಜಮಾನನಿಗೆ ಯಾವುದಕ್ಕೆ ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? எதுக்கு? உபயோகப்படுத்துவதற்கு. வசனமாக தான் சொல்லுது. ಉಪಯೋಗ ಮಾಡಲು. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ಈ விளக்கப்படுத்துறேன். ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತದೆ. எஜமானனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், ಯಜಮಾನನ ಬಳಕೆಗೆ ಯೋಗ್ಯವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. எஜமான் உபயோகிக்கிறதுக்காக தானே ஆயத்தப்பட்டிருப்பார். ಯಜಮಾನನು ಉಪಯೋಗ ಮಾಡಲು ತಾನೇ ಆಯತ அப்படி ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எஜமானுக்காக ಹಾಗೆ ಯಜಮಾನನಿಗೆ ஆயத்தமாக்கப்பட்ட, ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟ, அவன் உபயோகப்படுத்துவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த பாத்திரம் ಅವನ ಬಳಕೆಗೆ ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಈ ಪಾತ್ರೆಯು கனத்துக்குரிய பாத்திரமா. ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಂತೆ. இப்ப உங்களுக்கு குழம்புற மாதிரி இருக்கும். ನಿಮಗೆ ಗೊಂದಲವಾಗುವ ರೀತಿ ஒரு 10 நிமிஷத்துல நான் செய்தியை முடிச்சிருவேன், உங்களுக்கு புரிந்து போயிடும். ಪ್ರಸಂಗವನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. எல்லாம் சொல்லுங்க, கனமான பாத்திரம்னு சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. கனமான பாத்திரம் எப்படி இருக்குமா? ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯು ಯಾವ ರೀತಿ ஆயத்தமாக்கப்பட்டிருக்குமா? ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. கனமான பாத்திரம் எதற்காக இருக்குமா? ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಯಾವುದಕ್ಕೆ ಇರುತ್ತದೆ? உபயோகத்திற்காக இருக்குமா? ಉಪಯೋಗಕ್ಕೆ ಇರುತ್ತದೆ. ஆக இந்த பாத்திரம் யாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கான்? ಈ ಪಾತ್ರೆಯು ಯಾರ ಬಳಕೆಗೆ ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? எங்களுடைய தெய்வத்துக்காக. ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಎಂದು. அப்ப எங்களுடைய தெய்வத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಎಂದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಪಾತ್ರೆಯು வெறுமையா இருக்கணுமா இல்ல நிறைஞ்சு இருக்கணுமா? ಬರಿದಾಗಿರಬೇಕಾ ಇಲ್ಲ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರಬೇಕಾ? இப்ப நாங்க எல்லாம் சொல்றோம் தானே,
ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಳುತ್ತೇವೆ ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீங்க நிரப்புங்க. ದೇವರೇ ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿ. வார்த்தை என்ன சொல்லுது? உன்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಹೇಳುತ್ತದೆ ನಿನ್ನ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ ಎಂದು. உன் பாத்திரம் நிரம்பி கொண்டே இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ನಿನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ ಎಂದು உன் பாத்திரத்துல நான் அளிக்கிற எண்ணெய் குறைந்து போகவே போகாதுன்னு வசனம் ನಿನ್ನ சொல்லுது. ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ನಾನು ತುಂಬುವ ಎಣ್ಣೆ ಕೊರತೆಯೇ ಆಗುವುದಿಲ್ಲ. வெறுமையாக இருக்கிற பாத்திரங்களை நான் நிரப்புவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಬರಿದಾದ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ನಾನು ತುಂಬುತ್ತೇನೆ ಎಂದು ವಾಕ್ಯವು அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? வெறுமையான பாத்திரங்களை வந்து நிரப்ப ஆசைப்படுறாராம். ಬರಿದಾದ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಿಸಲು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. ஆக பாத்திரம் ஆண்டவருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை விட ಪಾತ್ರೆಯು ದೇವರ ಬಳಕೆಗೆ ಆಯತವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ஒரு வெறுமையான பாத்திரம் ஆண்டவருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்ல? ಒಂದು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆಯು ದೇವರ ಬಳಕೆಗೆ ಎಂದು ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂದು ಹೇಳುವ. ஆக ஒரு வெறுமையான பாத்திரம் ಒಂದು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆಯು அழகா சுத்திகரிக்கப்பட்டு ಸುಂದರವಾಗಿ ಶುದ್ಧ உள்ள ಮಾಡಲ್ಪಟ್ಟು எல்லாமே கிளீன் பண்ணி ಒಳಗೆ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ உள்ள ಮಾಡಲ್ಪಟ್ಟು இருக்கதெல்லாம் எடுத்து போட்டு ಒಳಗಿರುವುದನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಿ எஜமானன் பார்த்து விரும்புகிறபடி ಯಜಮಾನನು ನೋಡಿ ಇಷ್ಟಪಡುವ இந்த ರೀತಿ பாத்திரம் அழகாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கான். ಈ ಪಾತ್ರೆಯು ಸುಂದರವಾಗಿ ಆಯತ அப்ப ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆயத்தமாக்கப்பட்டிருக்க பாத்திரத்தை எஜமானன் வந்து என்ன பண்ணுவாரு? எடுத்து உபயோகிக்க ஆரம்பிப்பார். ಆಯತ அப்படிதானே? ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಪಾತ್ರೆಯನ್ನು ಯಜಮಾನನು ತೆಗೆದು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்ப எஜமானனுக்கு தெரியும் இந்த பாத்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு. ಯಜಮಾನನಿಗೆ ಗೊತ್ತು ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ಹೇಗೆ ಬಳಕೆ ಮಾಡಬೇಕೆಂದು. எஜமானனுக்கு தெரியும் இந்த பாத்திரத்துல எதை ஊத்தணும் அப்படின்னு. தம்பி வா தம்பி, இத கழுத்து தம்பி. படுத்துட்டியா ராஜா? உன்னை இங்க உட்கார சொன்னேன். இந்த பாத்திரத்தை எதற்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ಏಕೆ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕೆಂದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. இந்த பாத்திரத்துல எதை ஊத்தணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்படிதானே? ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಸುರಿಸಬೇಕೆಂದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. பாத்திரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது எனக்காகவா எஜமானனுக்காகவா சொல்லுங்க? ಪಾತ್ರೆಯು ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವುದು ನನಗೋಸ್ಕರನಾ ಇಲ್ಲ ಯಜಮಾನನಿಗೋಸ್ಕರನಾ? ಹೇಳಿ சொல்லுங்க. ಹೇಳಿ. ஆக பாத்திரத்தை நிரப்புகிறது ஆண்டவரா இல்ல நீங்களா? ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬುವುದು ನೀವಾ ಇಲ್ಲ ದೇವರ? சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கையிடுறோம் தானே? ಎಲ್ಲರ ಅರಿಕೆ இந்த பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿ ದೇವರೇ. இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ಈ ஆண்டவரே. ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ತುಳುಕಲಿ ದೇವರೇ. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே ಈ இருக்கட்டும் ஆண்டவரே. ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ತುಳುಕುತ್ತಲೇ ಇರಲಿ அப்படி நீங்க ದೇವರೇ. ஒருவர் விரும்புறீங்களா இல்ல? ಆ ರೀತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? நீங்கள் தான் அந்த பாத்திரங்கள். ನೀವೇ ಆ ಪಾತ್ರೆಗಳು. அப்ப ஆண்டவர் வந்து உங்களை நிரப்பணும், உங்களுடைய பாத்திரங்களை நிரப்பணும். ದೇವರು அப்படின்னா ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಬೇಕೆಂದರೆ பாத்திரம் முதல்ல வெறுமையா இருக்கணுங்க. ಪಾತ್ರೆಗಳು ಮೊದಲು ಬರಿದಾಗಿರಬೇಕು. ஆனா அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನೇನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದರೆ பாத்திரத்தை ஆயத்தப்படுத்திடுறேன். ಪಾತ್ರೆಯನ್ನು ಆಯತಪಡಿಸುತ್ತೇನೆ. பாத்திரத்தை சுத்தப்படுத்திடுறேன். ಪಾತ್ರೆಯನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸುತ್ತೇನೆ. பாத்திரம் என்னுடைய எஜமானன் விரும்புகிறபடி மாற்றி அமைச்சிடுறேன். ಪಾತ್ರೆಯನ್ನು ನನ್ನ ಯಜಮಾನನು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿ இந்த ಆಯತಪಡಿಸುತ್ತೇನೆ. பாத்திரத்தை என் எஜமானன் வந்து நிரம்பி வழிய பண்ணும்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புறேன். ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ನನ್ನ ಯಜಮಾನನ ಆಶೀರ್ವದಿಸಿ ತುಂಬಿ ತುಳುಕಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. பிரச்சனை என்ன அப்படின்னா ಈ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ எஜமானன் கையில வெறுமையான பாத்திரத்தை நான் கொடுக்கிறேன் இல்ல, இதுதான் பிரச்சனை. ಯಜಮಾನನ ಕೈಯಲ್ಲಿ ಬರಿದಾದ ಖಾಲಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. மாறா என்ன பண்ற அப்படின்னா ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಏನು ஆண்டவரே ಮಾಡುತ್ತೇನೆ? பாத்திரத்தை நிரப்புங்க. ದೇವರೇ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿ. ஆண்டவரே இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ದೇವರೇ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ತುಳುಕಲಿ. ஆண்டவரே இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து உலகத்துக்கு சாட்சியா இருக்கட்டும். ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ತುಳುಕಿ ಲೋಕಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಲಿ ದೇವರೇ. ஆண்டவரே என்னுடைய பிள்ளை என்னும் பாத்திரத்தை ஆசீர்வதிங்க. ದೇವರೇ ನನ್ನ ಮಕ್ಕಳೆನ್ನುವ ಪಾತ್ರೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஆக ஆண்டவர் உங்களுடைய பிள்ளை என்னும் பாத்திரத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ದೇವರು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೆನ್ನುವ ಪಾತ್ರೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದರೆ உங்களுடைய பிள்ளை என்னும் பாத்திரத்தை நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க ನಿಮ್ಮ பார்க்கலாம். ಮಕ್ಕಳೆನ್ನುವ ಪಾತ್ರೆಯನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು ಹೇಳಿ? வெறுமையான பாத்திரமா ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. ಖಾಲಿಯಾದ ಪಾತ್ರೆಯಾಗಿ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ஆனா ಕೊಡಬೇಕು. நாங்க என்ன தெரியுமா பண்றோம்? ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? என் விருப்பம், ನನ್ನ ಇಷ್ಟ, என் அம்மா விருப்பம், ನನ್ನ ತಾಯಿಯ ಇಷ್ಟ, என் அஜ்ஜி விருப்பம், ನನ್ನ ಅಜ್ಜಿಯ ಆಸೆ, என் சித்தப்பன் விருப்பம், ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪನ ಆಸೆ, என் மாமே விருப்பம், ನನ್ನ ಮಾವನ ಆಸೆ, என் செத்து போன எங்க அப்பா விருப்பம், ನನ್ನ ಸತ್ತು ಹೋದ ತಾತನ ಆಸೆ, ஊர்ல இருக்கிற அந்த சொந்தக்காரர் விருப்பம், ಊರಲ್ಲಿರುವ ಸಂಬಂಧಿಕರ ಆಸೆ, எல்லாவற்றையும் நிரப்பு நிரப்பிட்டு ಎಲ್ಲವನ್ನು ತುಂಬಿ ಎಂದು ತುಂಬಿಸಿ கடைசியில இந்த பாத்திரத்தை ஆண்டவர் கையில கொடுத்துட்டு ಕೊನೆಯದಾಗಿ ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ದೇವರ ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நிரப்புங்க அப்படின்னா ದೇವರೇ ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿ ಎಂದು ಹೇಳಿ ஆண்டவர் என்ன தெரியுமா யோசிப்பாரு? ದೇವರು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? டேய் பாத்திரத்தை வெறுமையா குடுறா நான் நிறைக்கிறதுக்கு. ಪಾತ್ರೆಯನ್ನು ಖಾಲಿಯಾಗಿ ಕೊಡು ನಾನು ತುಂಬಲು. நீ காவாசி நினைக்கிறியோ முக்காவாசி நினைக்கிறியோ பாதி நினைக்கிறியோ நிறைஞ்சதுதான் ராஜா. ನೀನು ಕಾಲ್ ಭಾಗ ತುಂಬುತ್ತೀಯೋ ಅರ್ಧ ಭಾಗ ತುಂಬುತ್ತೀಯೋ ತುಂಬಿದ್ದೆ. இங்க வெறுமையான பாத்திரத்தை தான் ஆண்டவர் நிறைக்க ஆசைப்படுறாரே தவிர ಈ ಖಾಲಿಯಾದ ಪಾತ್ರೆಯನ್ನು ದೇವರು ತುಂಬಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நீ ஏற்கனவே கொஞ்சம்
நிறைத்து ஆண்டவர் கையில கொடுத்துட்ட அப்படின்னா ಆಲ್ರೆಡಿ ಸ್ವಲ್ಪ ತುಂಬಿ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಕೊಡುವುದಾದರೆ ஆண்டவர் ஒரு நாளும் நிறைக்க மாட்டார். ದೇವರು ಒಂದು ದಿನವೂ ಅದನ್ನು நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? இது தங்க பாத்திரமா இருக்கலாங்க, ಇದು ಬಂಗಾರದ ಪಾತ್ರೆಯಾಗಿರಲಿ, இது வெள்ளி பாத்திரமா இருக்கலாங்க, ಬೆಳ್ಳಿಯ ಪಾತ್ರೆಯಾಗಿರಲಿ, இது மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரமா ಇದು இருக்கலாங்க, ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಯಾಗಿರಲಿ, இது மரத்தினால் செய்யப்பட்ட ಇದು பாத்திரமா ಮರದ இருக்கலாங்க. ಪಾತ್ರೆಯಾಗಿರಲಿ, எந்த பாத்திரமா இருந்தாலும் ಏನೇ ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದರೂ ಕೂಡ அந்த பாத்திரத்துல ஏதாவது ஒன்ன கொண்டு நீங்க நிறைச்சிட்டீங்க அப்படின்னா அது கனவீனத்துக்குரிய ಆ பாத்திரம். ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ನೀವೇನಾದ್ರೂ ತುಂಬುವುದಾದರೆ ಅದು ಅಗೌರವದ ಪಾತ್ರೆಯೂ அப்ப எது கனத்துக்குரிய பாத்திரம்? ಯಾವುದು ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ? எதையுமே நிறைக்காம ஆண்டவர் கையில கொடுத்துட்டு நிற அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. ಯಾವುದನ್ನೂ ತುಂಬದೆ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ತುಂಬಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. வெறுமையான பாத்திரம் தான் ஆண்டவருடைய கனத்துக்குரிய பாத்திரம். ಖಾಲಿಯಾದ ಪಾತ್ರೆಯೇ ದೇವರ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. அதை விட்டு நாங்க என்ன பண்றோம்? ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? எங்களுடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை போட்டு நிறைச்சிடுறோம். ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಾಕಿ ತುಂಬುತ್ತೇವೆ. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು உங்களுடைய வாலிப பிரயாத்தை ஆண்டவருடைய வார்த்தை தான் நிறைக்கணும். ನಿಮ್ಮ ಯವನಸ್ಥದ ಕಾಲವನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯವು ತುಂಬಬೇಕು. உங்களுடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் தான் நிறைக்கணும். ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ದೇವರು ತುಂಬಬೇಕು. அது வாலிப பிள்ளைகள் நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க? ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಾದ ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ ಹೇಳಿ? சொல்லுங்க, என்ன பண்றோம்? ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? ஆண்டவரே, ದೇವರೇ, பசங்க, ಮಕ್ಕಳು, ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு கலரான ஒரு புள்ள, ಒಳ್ಳೆ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹುಡುಗಿ, கொஞ்சம் கலரா இருக்கட்டும் ஆண்டவரே. ಸ್ವಲ್ಪ ಕಲರ್ ಆಗಿರಲಿ. எங்க குடும்பத்துல எல்லாம் கருப்பா பிறந்துட்டோம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕಪ್ಪಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. என்ன கற்றவ சரி கொஞ்சம் கலரா வரட்டும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವಳು ಸರಿ ಸ್ವಲ್ಪ ಕಲರ್ ಆಗಿರಲಿ. கொஞ்சம் படிச்ச பேக்ரவுண்ட் இருக்கட்டும் ஆண்டவரே. ಸ್ವಲ್ಪ ಓದಿದ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಇರಲಿ ದೇವರೇ. என்ன பேக்ரவுண்ட்? ಏನ್ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್? அட்லீஸ்ட் ஒரு எம்காம் சரி முடிச்சிருக்கட்டும். ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಎಂ.ಕಾಮ್ ಸರಿ ಮುಗಿಸಿರಲಿ. உன் காதுலயே இத ஊத்த நானு. ஆண்டவரே, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறவளா இருக்கட்டும் ஆண்டவரே. ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವಳು ಇರಲಿ ದೇವರೇ. வாய் காட்டாதவளா இருக்கட்டும் ಬಾಯಿ ஆண்டவரே. ತೋರಿಸದವಳಾಗಿರಲಿ ದೇವರೇ. என்ன ரொம்ப நேசிக்கிறவளா இருக்கட்டும் ನನ್ನನ್ನು ஆண்டவரே. ಪ್ರೀತಿಸುವವಳಾಗಿರಲಿ ದೇವರೇ. அப்படியே நல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர்ல கொஞ்சம் பழகுனவளா இருக்கட்டும் ವೆಸ್ಟರ್ನ್ ஆண்டவரே. ಕಲ್ಚರ್ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅಭ್ಯಾಸಗೊಂಡವಳಾಗಿರಲಿ. வேற என்ன? கொஞ்சம் டீசென்ட்டா பேச தெரிஞ்சவளா இருக்கட்டும் ಸ್ವಲ್ಪ ஆண்டவரே. ಡೀಸೆಂಟ್ ಆಗಿ ಮಾತನಾಡಲು வார்த்தை ಗೊತ್ತಿಲ್ಲ. பேசுறாளோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ವಾಕ್ಯ ಮಾತನಾಡುತ್ತದೆ ಅದೇನು ನಮ್ಗೆ ಬೇಡಿಲ್ಲ. வேதத்துல இருக்கிற 2 வார்த்தையை மனப்பாடமாய் வைத்திருக்கிற ஒரு பெண்மணி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ಸತ್ಯವೇದವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಾ ಹುಡುಗಿ ಬೇಕು ಎಂದು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஒரு 4 வார்த்தை நல்லா இங்கிலீஷ் பேசுறவளா இருக்கட்டும் ಒಂದು ஆண்டவரே. 4 ವಾಕ್ಯ ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತನಾಡುವಳು ಬೇಕು. அவகிட்ட ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்னன்னு கேட்டாலும் அதுக்கு தெரியாது. ಆದಿಕಾಂಡ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಏನೆಂದು ಕೇಳಿದರೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதெல்லாம் இவருக்கு தேவையும் படாது. ಅದೆಲ್ಲ ಇವರಿಗೆ ಬೇಕು. ஆனா இவருக்கு என்ன நல்ல இங்கிலீஷ் பேசணும் ஆண்டவரே. ಇವರಿಗೆ ಏನು ಒಳ್ಳೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತನಾಡ. தும்முனாலும் இங்கிலீஷ்ல தான் தும்மணும் ஆண்டவரே. தும்முனாலும் இங்கிலீஷ்ல தான் தும்மணும் ஆண்டவரே. ಕೆಮ್ಮಿದರೂ ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲೇ ಕೆಮ್ಮು. நைட்டு தூங்கும் போது கொரட்டை விட்டாலும் இங்கிலீஷ்ல தான் கொரட்டை வேணும் ஆண்டவரே. ನೈಟ್ ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗಲೂ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲೇ ಮಾತನಾಡಬೇಕು. எல்லாவற்றையும் விட மேலாக ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ மூக்கு மேல கருப்பு மச்சம் உள்ளதா அவனுக்கு கொடுங்க ಮೂಗಿನ ಮೇಲೆ ஆண்டவரே. ಕಪ್ಪು ಮಚ್ಚೆ ಉಳ್ಳದು ಇರಬೇಕು. நல்லதா கொடுங்க ஆண்டவரே. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡಿ ದೇವರೇ. இப்படி எல்லாம் கேட்டுட்டு ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಕೇಳಿ இவரு கேக்குறாதுன்னு இல்லாம ಇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ. பக்கத்துல அவங்க அம்மா ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವರ ತಾಯಿ இன்னும் நல்லா கேளு மகன், ಇನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳು ಮಗನೇ. அப்படியே ஒரு காரோட வர்றதா கேளு மகன், ಒಂದು ಕಾರಿನೊಟ್ಟಿಗೆ ಬರುವ ಹುಡುಗಿಯನ್ನು ಕೇಳು ಮಗನೇ. அப்படியே ஒரு லீஸுக்கு வீட போடுற மாதிரி அமௌண்ட கொண்டு வர்றவளா கேளு மகன். ಲೀಸಿಗೆ ಅಮೌಂಟ್ ತರುವವಳಾಗಿ ನೋಡು ಮಗನೇ. அது பைபிளோட வீட்டுக்கு வரணும்னு இந்த கேஸ் எதிர்பார்க்காது. ಅದು ಬೈಬಲ್ ಒಟ್ಟಿಗೆ ಮನೆಗೆ ಬರಬೇಕೆಂದು ಈ ಕೇಸ್ ಕೇಳುವುದಿಲ್ಲ. இந்த கேஸ் என்ன கேக்கும்? ಈ ಕೇಸ್ ಏನು ಕೇಳುತ್ತೆ? வரும்போது ஒரு 10 லட்சத்தோட வரட்டும் மகன், வீடு லீஸுக்கு ಬರುವಾಗ போட்டோம். 10 ಲಕ್ಷದೊಟ್ಟಿಗೆ ಬರಲಿ ಮನೆಯಲ್ಲಿ. இப்படி இவன் விருப்பம், ಇವನ ಇಷ್ಟ, இவன் அம்மா விருப்பம், ತಾಯಿಯ ಇಷ್ಟ, இவனுடைய தகப்பன் விருப்பம், ತಂದೆಯ ಇಷ್ಟ, இவங்களுடைய ஊர்ல இருக்கிற சித்தப்பா விருப்பம், ಊರಿನಲ್ಲಿರುವ ಚಿಕ್ಕಪ್ಪನ ஊர்ல ಇಷ್ಟ, இருக்கிற பெரியம்மா விருப்பம், ದೊಡ್ಡಮ್ಮನ ಇಷ್ಟ, எல்லாவற்றையும் நிற என்று நிறைத்து விட்டு ಎಲ್ಲವನ್ನು ತುಂಬು ಎಂದು ತುಂಬಿ ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நிரப்புங்க அப்படின்னா ದೇವರೇ ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿ ಎಂದು ஆண்டவருக்கு பதிலாக அந்த இடத்தில் நான் இருந்தேன். ஆனா ದೇವರಿಗೆ ಬದಲಾಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ என்னுடைய விருப்பத்தின்படி இந்த பாத்திரத்தை நிரப்புவதை விட்டுவிட்டு ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬುವುದಕ್ಕೆ மன்னிக்கணும் இதை செய்வதற்கு ಮಾಡೋದಕ್ಕೆ ಕ್ಷಮಿಸಿ போயிருவேன். ಹಾಗೆ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತೇನೆ. நீ உன் குப்பையெல்லாம் போட்டு நிறைச்சிட்டு ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಕಸವನ್ನು ಹಾಕಿ ಇದರಲ್ಲಿ கொண்டு வந்து என்னுடைய கரத்தில் கொடுத்து விட்டு அப்படின்னா நான் எப்படி ராஜாத்தி ಅದನ್ನು நிறைக்கிறது? ತಂದು ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ತುಂಬು ಎಂದು ಹೇಳಿದರೆ ನಾನು ಹೇಗೆ இது கனத்துக்குரிய பாத்திரம் இல்ல. ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. எது கனத்துக்குரிய பாத்திரம்? ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. எந்த பாத்திரம் வெறுமையா இருக்கிறதோ அந்த பாத்திரம் தாங்க கனத்துக்குரிய பாத்திரம். ಪಾತ್ರೆಯು ಬರಿದಾಗಿ ಖಾಲಿ ಆಗಿದೆಯೋ ಅದೇ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. உலகம் சொல்லட்டும் தங்கம் இருந்தால் தான் கனத்துக்குரிய பாத்திரம். இல்ல 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 இல்ல. ಲೋಕವು ಹೇಳಲಿ ಬಂಗಾರವಿದ್ದರೆ ಮಾತ್ರ ஓ, நன்றாக படித்த இங்கிலீஷ் பேசுகிற விசுவாசிகள் தான் கனத்துக்குரிய விசுவாசிகள். ಚೆನ್ನಾಗಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಗಳು. நல்ல ஆசீர்வாதமான ஒரு வேலையில இருக்கிற
இருக்கிற விசுவாசிகள் தான் கனமான விசுவாசிகள். ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದದ ಕೆಲಸದಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ಘನವುಳ್ಳ மாசம் ವಿಶ್ವಾಸಿಗಳು. நன்றாக 1,00,000 சம்பாதிக்கக்கூடிய விசுவாசிகள் தான் கனமான விசுவாசிகள். ತಿಂಗಳಿಗೆ 1 ಲಕ್ಷ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವರೇ ತುಂಬಾ ಘನವುಳ್ಳ அத ವಿಶ್ವಾಸಿಗಳು. உலகமும் உலக சபைகளும் சபைகளுக்குள்ளே வாழுகிற ஜனங்கள் சொல்லட்டும். ಅದು ಲೋಕವು ಲೋಕದ ಸಭೆಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ದೇವರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நீ 5,000 சம்பாதிச்சாலும் ನೀನು 5,000 ಸಂಪಾದನೆ வெறுமே வந்து நிக்கிறியா, நீதான் கனமான பாத்திரம். ಖಾಲಿಯಾಗಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೀಯಾ, ನೀನೇ புரியுதா நான் சொல்றது? இங்க என்னுடைய விருப்பத்தின்படி நான் பாத்திரத்தை நிறைத்து விட்டு ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಆಸೆಯ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ஆண்டவர் கையில கொடுத்து நீங்க நிறைங்க அப்படின்னா நிறைக்க மாட்டாருங்க. ದೇವರ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಇದನ್ನು ತುಂಬು ಎಂದು ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ತುಂಬುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் இங்கு நான் என்னுடைய விருப்பத்தின்படி நிறைத்த காரியமும் ಇಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ತುಂಬಿದ ಕಾರ್ಯಗಳು ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நிறைக்கிற காரியமும் சேர்ந்தா செட் ஆகாது. ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿದರೆ ಅದು ಸೆಟ್ ஒரு ಆಗುವುದಿಲ್ಲ. பாத்திரத்துல ஒருவனுடைய விருப்பம் தான் நிறைக்கப்படணும். ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಆಸೆಯೇ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. ஏன் சில பாத்திரங்கள் சீர்கெட்டு போகுது? ಏಕೆ ಅನೇಕ ಪಾತ್ರೆಗಳು ಹಾಳಾಗುತ್ತಿದೆ அவன் ಅಂದ್ರೆ விருப்பம், ಅವನ ಇಷ್ಟ, இவன் விருப்பம், ಇವನ ಇಷ್ಟ, அவங்க விருப்பம், ಅವರ ಇಷ್ಟ, இவங்க விருப்பம். ಇವರ ಇಷ್ಟ. அப்ப ஆண்டவருடைய விருப்பத்துல நிறைக்கப்படணும்பா. ದೇವರ ಇಷ್ಟದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. எல்லாருடைய விருப்பங்களினாலும் பாத்திரத்தை நிறைச்சிட்டு ಎಲ್ಲರ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಿ கடைசியில கொஞ்சூண்டு இருக்கும் நிறைப்பதற்கு. ಕೊನೆಯದಾಗಿ ಸ್ವಲ್ಪವಿರುತ್ತದೆ. அப்ப கொண்டு போயிட்டு ஆண்டவர் கையில கொடுக்குற, ஆண்டவரே நிறைங்க அப்படின்னு ಆಗ சொல்லி ಹೋಗಿ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ದೇವರೇ ತುಂಬಿ ಎಂದು எடுத்து ಕರೆಯುವುದು. அடிங்க ஆண்டவரே மண்டையில. நான் இருந்தா இப்படிதான் ஐடியா கொடுப்பேன் நான். ನಾನಿದ್ದರೆ ದೇವರಿಗೆ ಈ ರೀತಿ ಐಡಿಯಾವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. வாலிப பிள்ளைங்க, நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை ಯೌವನಸ್ಥ ஜெபிக்கணும். ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಕೊಡಿ. அதை விட்டுட்டு இல்லாத திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு ಎಲ್ಲಾ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நல்ல படிச்சவன் வேணும், ಒಳ್ಳೆ ಓದಿದವನ ಬೇಕು, நல்ல வேலை செய்யறவன் வேணும், ಕೆಲಸ ಮಾಡುವವನ ಬೇಕು, நல்ல சம்பாதிக்கிறவன் வேணும், ಒಳ್ಳೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವನ ಬೇಕು, தளபதி மாதிரி வேணும், தளபதி ಆ ವಿಜಯ್ ರೀತಿ ಬೇಕು, பாட்ஷா மாதிரி வேணும், ಬಾದ್ಶಾ ತರ ಬೇಕು, வேற யாரு கிச்சா மாதிரி வேணும். ಕಿಚ್ಚಾ ತರ ಬೇಕು. அப்ப வேதத்தின்படி வாழ்ற மாதிரி வேணும்னு கேளுப்பா நீ. ವೇದದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸುವವನು ಬೇಕು. அதெல்லாம் எங்களுடைய வாயில வரவே வராது. ಎಲ್ಲ ನಮ್ಮ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ. சம்பாதிக்கிறவன் லைஃப் செட்டில் ஆகணும். ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವನು ಲೈಫ್ ಸೆಟ್ಲ್ ಆಗಬೇಕು. செட்டில் ஆயிட்டு ಸೆಟ್ಲ್ ಆಗಿ சரி, நான் கேக்குறேன், செட்டில் ஆயிட்டு அடுத்தபடி என்ன? ಸೆಟ್ಲ್ ಆಗಿ ನಂತರದ ಲೈಫ್ வீடு வாங்குவியா? ಮನೆಯನ್ನು ಖರೀದಿ ಮಾಡ್ತೀಯಾ? சந்தோஷம். காரு வாங்குவியா? ಕಾರು ಖರೀದಿ ಮಾಡ್ತೀಯಾ? சந்தோஷம். செட்டில் ஆயிட்டு அடுத்தது என்ன? ಸೆಟ್ಲ್ ಆಗಿ ನಂತರ ಏನು ಮಾಡ್ತೀಯಾ? சொந்தக்காரன் முன்னாடி ஆசீர்வாதமா வாழுவியா? ಸಂಬಂಧಿಕರ ಮುಂದೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀಯಾ? சந்தோஷம். செட்டில் ஆயிட்டு ಸೆಟ್ಲ್ ಆಗಿ பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைப்பியா? ಮಕ್ಕಳಿಗೆ ಸೇರಿಸಿಡುತ್ತೀಯಾ? சந்தோஷம். ಸಂತೋಷ. செட்டில் ஆயிட்டு ಸೆಟ್ಲ್ ಆಗಿ கொஞ்ச நாள் கழிச்சு செத்துருவியா? ಸ್ವಲ್ಪ ದಿನದ ನಂತರ செட்டில் ஆயிட்டு ಸೆಟ್ಲ್ ಆಗಿ செத்த பிறகு எங்க அந்த செட்டில்மெண்டோட போயிருவியா? ಸೆಟ್ಲ್ ಆಗಿದ ನಂತರ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಒಟ್ಟಿಗೆ ராஜாதி செத்தா நீ அவர்கிட்ட தான் ராஜாதி போகணும். ಮರಣ ಹೊಂದಿದರೆ ಅವರ ಬಳಿನೇ புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. செட்டில் ஆகணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுக்குரிய வாழ்க்கையை செய்தியே தவிர ಚೆನ್ನಾಗಿರಬೇಕೆಂದು ಅದಕ್ಕೆ ಏನು ಬೇಕೋ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೀಯ நீ ಹೊರತು செத்த பிறகு ஒரு உலகம் வரப்போகுது, அதுக்கேத்த மாதிரி உன் பாத்திரத்தை நிரப்புப்பா. ನೀನು ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ ಒಂದು ಲೋಕ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿನ್ನ நான் ಪಾತ್ರೆಯನ್ನು எப்படி ತುಂಬು. பாத்திரத்தை நிரப்புறேன்? ನಾನು ಯಾವ ರೀತಿ ಪಾತ್ರೆಯನ್ನು நான் ತುಂಬುತ್ತೇನೆ? உலகத்துல வாழுகிற இந்த 60 ஆண்டுகளில 70 ஆண்டுகள் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ 60-70 ವರ್ಷಗಳು என்னவெல்லாம் இருந்தால் நான் நன்றாக இருப்பேனோ ಏನೆಲ್ಲ ಇದ್ದರೂ ನಾನು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೇನೋ அவைகளை கொண்டு என்னுடைய பாத்திரத்தை நிரப்புவது. ಅದರ ಮೂಲಕ ನನ್ನ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬುವುದು. நிரப்பி 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 ಅದನ್ನು ತುಂಬಿ 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 கடைசியில செத்த பிறகு ಅದಾದ ನಂತರ ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ கனவீனத்துக்குரிய பாத்திரமா தான் நீ இருக்கணும். ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಿ ನೀನಿರಬೇಕು. புரியுதா நான் ನಾನು சொல்றது? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. நீங்க எல்லாரும் அறிக்கையிடுறீங்க, என்னுடைய பாத்திரத்தை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லி. ಎಲ್ಲರೂ ಅರಿಕೆ ಇಡುತ್ತೀರಾ ನನ್ನ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಿ ದೇವರೇ ಎಂದು. ஏன் பாத்திரங்களை நிரப்புகிறார் இல்ல தெரியுமா? ಏಕೆ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬುತ್ತಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? ஏன் பாத்திரங்கள் நிரம்பி வழியுது இல்ல தெரியுமா? ಏಕೆ ಪಾತ್ರೆಗಳು ತುಂಬಿ ತುಳುಕುತ್ತಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? அங்க எங்கேயோ உன்னுடைய சில காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ನಿನ್ನ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಅಂಟಿಕೊಂಡಿದೆ. எஜமானனுக்கு ஆயத்தப்பட்ட பாத்திரங்கள், ಯಜಮಾನನ ಬಳಕೆಗೆ ಆಯತವಾದ எஜமானன் ஒரு பாத்திரத்தை பாவிக்கணும் அப்படின்னா ಯಜಮಾನನು ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನು ಬಳಕೆ அங்க ಮಾಡಬೇಕೆಂದರೆ உன்னுடைய விருப்பத்தின்படி காரியங்களை ஊற்றி எஜமான் கையில கொடுக்காத. ನಿನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ಹಾಕಿ ನಿನ್ನ ಯಜಮಾನನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡು. வெறும் பாத்திரமா கையில கொடு. ಬರಿದಾದ ಖಾಲಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡು. அவர் நிறைக்க ஆரம்பிப்பாருப்பா. நான் ಅವರು மறுபடியும் ಅದನ್ನು சொல்றேன், ತುಂಬಲು ஒரு பாத்திரத்துல ஒருவருடைய விருப்பம் தான் இருக்கணும். ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಆಸೆ ಇರಬೇಕು. எனக்கு கோக் பிடிக்கும், ನನಗೆ ಕೋಕ್ ಇಷ್ಟ, எங்க அம்மாவுக்கு ஸ்ப்ரைட் பிடிக்கும், ನನ್ನ ತಾಯಿಗೆ ಸ್ಪ್ರೈಟ್ ಇಷ್ಟ, என் தம்பிக்கு பெப்சி பிடிக்கும், ನನ್ನ ತಮ್ಮನಿಗೆ ಪೆಪ್ಸಿ ಇಷ್ಟ, என் பெரியம்மாவுக்கு என்ன அந்த ரெட் கலர் ஜூஸ் குடிப்பியா மாதேஷ், என்னடா அது, ರೆಡ್ ಬುಲ್, ஸ்ட்ரிங் பிடிக்கும், ನನಗೆ ಸ್ಟ್ರಿಂಗ್ ಇಷ್ಟ, இன்னொன்னு அது பிடிக்கும், மாசா பிடிக்கும், ಮಾಸಾ ಇಷ್ಟ, ரெட் புல் பிடிக்கும், ರೆಡ್ ಬುಲ್ ಇಷ್ಟ, அது பிடிக்கும், ಅದು ಇಷ್ಟ, இது பிடிக்கும். ಇದು ಇಷ್ಟ. ஏய் நீயே குடிக்க மாட்டடா இத, டேய் அப்புறம் எப்படி ஆண்டவர் கொடுக்குற? ಇದ ನೀನೇ ಕುಡಿಯುವುದಿಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಹೇಗೆ ಕೊಡುತ್ತೀಯ? புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು நீ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? உன்னை கனவீனப்படுத்தல், நீ தெய்வத்தை ನೀನು கனவீனப்படுத்துற. ನಿನ್ನನ್ನು ಘನಹೀನಪಡಿಸುತ್ತಿಲ್ಲ, ದೇವರನ್ನು நீ ಘನಹೀನ உன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும்
கொடுத்துட்டு ನಿನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಇದರಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ತುಂಬಿಸಿ ಯಜಮಾನನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು, எஜமானனே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் ಯಜಮಾನನೇ ನಿಮಗೋಸ್ಕರ ಆಯತ ಮಾಡಲ್ಪಟ್ಟ எடுத்து ಪಾತ್ರೆ பாவியுங்கள், ಎತ್ತಿ ಬಳಕೆ ಮಾಡಿ காதுல ஊத்துங்க ஆண்டவரே, அவன் காதுல. ಅವನ ಕಿವಿಯಲ್ಲೇ ಹಾಕಿದೇವರು. புரியுதா நான் மறுபடியும் சொல்றது? ಹೇಳುತ್ತಿರುವುದು எந்த ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? பாத்திரமா இருக்கட்டுங்க, ಯಾವ ಪಾತ್ರೆ ಕೂಡ ಆಗಿರಲಿ, வெறுமையான பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம், ಬರಿದಾದ ಖಾಲಿಯಾದ ಪಾತ್ರೆ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ அது கொஞ்சம் நிறைக்கப்பட்டதோ கூட நிறைக்கப்பட்டதோ, ಅದು ಸ್ವಲ್ಪ ತುಂಬಿದೆಯೋ ಇಲ್ಲ ಅರ್ಧ ಭಾಗ ತುಂಬಿದೆಯೋ, காவாசியோ முக்கால் வாசியோ அரைவாசியோ, ಕಾಲ್ ಭಾಗವೋ ಅರ್ಧ ಭಾಗವೋ ಮುಕ್ಕಾಲ್ ಭಾಗನೋ, எப்படி நிறைத்திருந்தாலும் அந்த பாத்திரம் கனவீனத்துக்குரிய ಅದು பாத்திரம். ಹೇಗೆ ತುಂಬಿದ್ದರೂ ಅದು ಘನಹೀನ ಉಳ್ಳ ಪಾತ್ರೆಯೂ ಆಗಿದೆ. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? அல்லேலூயா. அப்ப என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழவே கூடாதான் நீங்க விரும்பலாம். ನನ್ನ ಆಸೆಯ ಪ್ರಕಾರ ನಾನು ಜೀವಿಸಲೇಬಾರದಾ ಎಂದು வாழலாம், ಜೀವಿಸಬಹುದು, நல்லதுதான். ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா ಆದರೆ தெய்வத்துடைய விருப்பத்தின்படி வாழுகிற வாழ்க்கை அதை விட மேலான ஒரு வாழ்க்கைப்பா. ದೇವರ ಆಸೆಯ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸುವುದು ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದದ್ದು. புரியுதா? நானும் ஆரம்பத்துல அப்படிதான். ನಾನು ಕೂಡ ಆರಂಭದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ, ஆண்டவரே என்னுடைய பாத்திரத்தை ஒரு வெள்ளக்காரி மூலமா நிறைங்க ஆண்டவரே, ದೇವರೇ ನನ್ನ ಪಾತ್ರೆಯನ್ನು ಒಂದು ಫಾರಿನರ್ வெள்ளக்காரி மூலமா நிறைங்க ஆண்டவரே. அதற்கு பிறகு எங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளும் வெள்ளை வெள்ளையா பிறக்கும் ಅದಾದ ஆண்டவரே. ನಂತರ ನಮಗೆ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳು ಕೂಡ ವೆಸ್ಟರ್ನ್ ಕಂಟ್ರಿ, எங்க அம்மாவுக்கு ஒரு வெள்ளக்காரிய மருமகளாய் கொண்டது போல மாறும் ஆண்டவரே. ನನ್ನ ತಾಯಿಗೆ ಒಂದು ವೆಸ್ಟರ್ನ್ ಹುಡುಗಿಯನ್ನು ಸೊಸೆಯಾಗಿ ತರುವ ರೀತಿ ಬದಲಾವಣೆ. வெளிநாட்டுல செட்டில் ஆன மாதிரி இருக்கும் ஆண்டவரே. ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೆಟ್ಲ್ ಆದ ರೀತಿ ಇರುತ್ತೆ. வெளிநாட்டுல என்ன சொல்றது, சிட்டிசன்ஷிப் ஆண்டவரே. ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಸಿಟಿಸನ್ಶಿಪ್ இப்படியே நிறைச்சி 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 நிறைச்சிட்டு ಈ ರೀತಿ ತುಂಬಿ ತುಂಬಿ கடைசியில கொண்டு போய் ஆண்டவர் கையில கொடுத்தேன். ಕೊನೆಯದಾಗಿ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நிரப்புங்க, நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. ದೇವರೇ ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. கர்த்தர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். ದೇವರು ಕೇಳಿದ್ದು ಒಂದೇ ಒಂದು, இப்ப ஓ விருப்பத்தின்படி இந்த பாத்திரத்தை நான் எடுத்து பாவிக்கணுமா ஏன் விருப்பத்தின்படி நிறைக்கட்டுமான்னு கேட்டார். ನಿನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಬೇಕಾ ಇಲ್ಲ ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಯನ್ನು நான் ஆண்டவர் சொன்னேன், இல்ல ஆண்டவரே இதுல இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துடுறேன். ಇಲ್ಲ ದೇವರೇ ಇದರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ஏன்னா ತೆಗೆದು என்னுடைய விருப்பத்தின்படி பாத்திரம் நிறைக்கப்பட்டால் அது கனவீனத்துக்குரிய பாத்திரம். ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನನ್ನ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬುವುದಾದರೆ ಅದು ಅಗೌರವದ ಪಾತ್ರೆ. உங்களுடைய விருப்பத்தின்படி பாத்திரம் நிறைக்கப்பட்டால் அது கனத்துக்குரிய பாத்திரம். ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬುವುದಾದರೆ ಅದು ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. சொல்லி முடித்து தெய்வத்துடைய கரத்துல பாத்திரத்தை கொடுத்தேன். ಹೇಳಿ ಮುಗಿಸಿ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ಕೊಟ್ಟೆ. வெள்ளக்கார வாழ்க்கை வெளியே போனது, ಫಾರಿನರ್ ಜೀವನ ಆಚೆ ಹೋಯ್ತು. வெள்ளக்காரி வெளியே போனால் ಫಾರಿನರ್ ಲೇಡಿ ಕೂಡ ಆಚೆ என்னுடைய ಹೋದ್ರು. பிள்ளைகள் வெள்ளை வெள்ளையாய் பிறக்கணும் என்கிற ஆசையும் வெளியே போனது. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ವೆಸ್ಟರ್ನ್ ಕಂಟ್ರಿ ರೀತಿ ಹುಟ್ಟಬೇಕೆನ್ನುವ ಆಸೆ ಕೂಡ ಹೋಯ್ತು. வேலூர்ல இருந்து கொண்டு வந்து ஒரு ஒண்ணு இறுக்கி விட்டாரு கொண்டு வந்து ஆண்டவர். அப்படியே பாத்திரத்தை இறக்குனாரு, என் தலை மேலையும் இறக்கி விட்டாரு. முடிஞ்சது தெய்வத்துடைய சித்தம். ದೇವರ ಚಿತ್ತ. புரியுதா நான் சொல்ல? எனக்கு விருப்பம் இல்லதான். ನನಗೆ ಇಷ್ಟ- இல்ல நான் ஆவில பேசும்போது டக்குனு நீங்க இதை எடுத்துக்கிறீங்க. ஏங்க சில நேரம் உங்களுடைய பாத்திரங்களை சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிரப்புவார் தெரியுமா? ಅನೇಕ ಬಾರಿ ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ದೇವರು ತುಂಬುತ್ತಾರೆ ತಾನೆ. சில நேரம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். ಅನೇಕ ಬಾರಿ ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ சில நேரம் நீங்க விரும்பாத நிறத்தினால் ஆண்டவர் நிரப்பலாம். ಅನೇಕ ಬಾರಿ ನೀವು ಇಷ್ಟದ ಬಣ್ಣಗಳಲ್ಲಿ ದೇವರು ತುಂಬಬಹುದು. ஏங்க எதனால நிரப்புறாருங்க? நிரப்புகிறவர் உங்களுடைய ஆண்டவருங்க. ಏನೇನಾದ್ರು ತುಂಬಿದರು ತುಂಬಿದ್ದು ನಿಮ್ಮ ದೇವರು ತಾನೆ. புரியுதா நான் சொல்றது? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? உங்க ஆண்டவர் உங்க பாத்திரத்தை நிரப்புனாதான் அது கனத்துக்குரிய பாத்திரம். ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿದರೆ ಅದು ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯೂ ಆಗಿರುತ್ತದೆ. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி நிறைச்சிட்டீங்க அப்படின்னா அது கனவீனத்துக்குரிய ನೀವು பாத்திரம். ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬುವುದಾದರೆ ಅದು ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯೂ உன்னுடைய ಆಗಿರುತ್ತದೆ. விருப்பத்திற்கேற்ப உன்னுடைய பாத்திரத்தை நிரப்பி ನಿನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಿನ್ನ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಿ நீ வாழும் போது உன்னுடைய மாமா வேணா சந்தோஷப்படலாம். ஓ கனத்துக்குரிய பாத்திரம் உன்னுடைய மாமா சொல்லலாம். ನೀನು ಜೀವಿಸುವಾಗ ನಿನ್ನ ಮಾವನು ಹೇಳಬಹುದು ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎಂದು. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல ಆದ್ರೆ மாட்டார். ದೇವರು ಒಂದು ದಿನವೂ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அப்பா வெறுமையான பாத்திரத்தை எனக்கு கொடுப்பா, நான் நிறைக்கிறேன்பா. ಬರಿದಾದ ಖಾಲಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ಕೊಡು ನಾನು ತುಂಬುತ್ತೇನೆ. அதுதான் கனத்துக்குரிய பாத்திரம். ಅದೇ ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆ. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ஆகவே ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? கனமான பாத்திரமும் கனவீனத்துக்குரிய பாத்திரம் எல்லாமே கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯೋ ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲವೂ இப்ப ದೇವರ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விருப்பங்களின் படி நீங்கள் நிறைத்துக் கொண்டபடினால் ஆண்டவர் உங்க பெரிய வீட்டை விட்டு வெளியெல்லாம் அனுப்பல. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಆಸೆಯ ಪ್ರಕಾರ ನೀವು ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬುವುದಾದರೆ சொல்றதா கனமான பாத்திரம் வீட்டுக்குள்ளேயும் கனவீனத்துக்குரிய பாத்திரம் வீட்டுக்கு வெளியேயும் இருக்குதுன்னு சொல்றா. முதல் வசனம் ಘನವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯು ಆಲಯದೊಳಗೂ ಘನವು ಹೀನತೆ ಉಳ್ಳ ಪಾತ್ರೆಯು ಆಚೆ ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இல்ல, ரெண்டு பாத்திரமும் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ಎರಡು ಪಾತ್ರೆಯು ಮನೆಯೊಳಗೆ ಇದೆ. பாத்திரத்தை உங்களுடைய விருப்பத்தினால நீங்க நிறைச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தான் இருப்பீங்க. ಪಾತ್ರೆಗಳು ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನೀವು ತುಂಬುವುದಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲೇ ಇರುತ್ತೀರಾ. இல்ல, ஆண்டவர் உங்க பாத்திரத்தை நிறைச்சிட்டாருன்னா நீங்களும் ஆண்டவர்கிட்ட தான் இருப்பீங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬುವುದಾದರೆ ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲೇ ಇರುತ್ತೀರಾ. ஆனா என்ன, நீ கனமான பாத்திரமா கனவீனத்துக்குரிய பாத்திரம்? ನೀನು ಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆನಾ ಅಗೌರವವುಳ್ಳ ಪಾತ್ರೆನಾ? ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா? ದೇವರು ಯಾವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ? ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி எந்த பாத்திரத்தை நிரப்பினாரோ ದೇವರು ಅವರ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಯಾವ ಪಾತ್ರೆ
ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿದ್ದಾರೋ அந்த பாத்திரத்துக்கிட்ட ஓடி வருவாரு. ಆ ಪಾತ್ರೆಯ ಬಳಿ ಓಡಿ அந்த ಬರುತ್ತಾರೆ. பாத்திரத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான டைம் ಆ கொடுப்பாரு. ಪಾತ್ರೆಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚು ಸಮಯವನ್ನು அந்த பாத்திரத்தை ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பாதுகாப்பாரு. ಆ ಪಾತ್ರೆಯನ್ನು அந்த ಸುರಕ್ಷಿತವಾಗಿ பாதுகாப்பு ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. அந்த பாத்திரத்துக்கு ஒரு பாதுகாப்பு ಆ கொடுப்பாரு. ಪಾತ್ರೆಗೆ ಒಂದು ಸುರಕ್ಷತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த பாத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை ಆ கொடுப்பாரு. ಪಾತ್ರೆಗೆ ಒಂದು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஏன் தெய்வம் அவர் நிரப்பிய பாத்திரம். ದೇವರು ಅವರು ತುಂಬಿದ ಪಾತ್ರೆ. நீங்க நிரப்பிட்டாலும் கூடதான் இருக்கும். ನೀವು ತುಂಬಿದರೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತಾರೆ. என்ன கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். ಏನು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಅಷ್ಟೇ. ஆகவே தயவு செய்து வெறுமையான பாத்திரங்களா ஆண்டவர் கையில உங்க பாத்திரங்களை கொடுங்க. ದಯವಿಟ್ಟು ಬರಿದಾದ ಖಾಲಿ ಪಾತ್ರೆಯಾಗಿ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಿ. திருமண வயதுகளுக்கு காத்திருக்கிற பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் நான் இதை சொல்றேன். ಮದುವೆ ವಯಸ್ಸಿಗೆ ಕಾಯ್ದಿರುವ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಪೋಷಕರಿಗೂ ಕೂಡ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்ககிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் பிரகாரம் பாத்திரத்தை தயவு செய்து நிறைக்காதீங்க. ನಿಮ್ಮ ಬಳಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಲಿಸ್ಟ್ ಇರುತ್ತಲ್ಲ, ಆ ಲಿಸ್ಟಿನ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಬೇಡಿ. வெறுமையான பாத்திரமா ஆண்டவர் கையில கொடுங்க, கர்த்தர் நிரப்புவாரு. ಬರಿದಾದ ಪಾತ್ರೆಯಾಗಿ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಕೊಡಿ, ದೇವರು ತುಂಬುತ್ತಾರೆ. பெரிய பெரிய திட்டங்களை தீர்மானங்கள் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಇಟ್ಟಿರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, வெறுமையான பாத்திரமா ஆண்டவர் கிட்ட வந்து நில்லுங்க. ಬರಿದಾದ ಪಾತ್ರೆಯಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲಿ. கர்த்தருடைய விருப்பத்திற்கேற்ப அந்த பாத்திரங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். ದೇವರು ಅವರಿಗೆ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று